தலைப்பு ஆண்டவர் உள்ளுக்கு பலமா இருக்கணும். திருப்பி சொல்றேன். இன்றைக்குள்ள தலைப்பு ஆண்டவர் உள்ளுக்கு நம்ம பலமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம்னா, இப்படி பலமா இருக்கிறது, இன்னா மாதிரி பலமா இருக்கிறது, இந்த காரியத்தெல்லாம் இன்னைக்கு உள்ள பாடத்து மூலியமா நீங்க அறிய போறீங்க. பாருங்க, நம்ம வாழ்க்கையில யாராவது ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட சொன்னாங்கன்னா, ஓ சிஸ்டர், பிரதர், நல்லா பலமா இருங்க ஆண்டவர்களுக்கு, உங்க ஆண்டவர்கிட்ட கிருபை உங்க கூட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்கு அந்த மாதிரியான வார்த்தைகள் கேட்கும்போது மனசு ஒரு ஆறுதல் ஏற்படுது. நம்மளுக்கு வேணும், ஆவிக்குறி உள்ளவங்களுக்கு, நம்ம சபையில் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறதும் ஒரு உற்சாகம் கொடுக்கிறது இது ஆண்டவர்கிட்ட சித்தம். ஏன்னா சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் சோர்ந்து போயிருப்போம், வாழ்க்கையில் தோல்வி இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரியான வார்த்தையை கேட்கும்போது, ஒரு பாஸ்டர் மூலியமாவோ ஆண்டவர் மூலியமா வார்த்தை மூலியமாக கேட்கும்போது நம்மளுக்கு மனசு ரொம்பவும் பலப்படுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு உள்ள பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்படி ஆண்டவர்களுக்கு பலமாக இருக்கிறது. இந்த நேரம் MCU நேரம் ஒரு 6 வாரம் ஆயிட்டுது. நிலைமை கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுது. சிலவர்கள் வேலைக்கு போகிறாங்க. ஆனாலும் சிலவர்களுக்கு ரொம்ப பிரச்சனைன்றது பொருளாதார விஷயத்தில் வேலை போயிருக்கும், வருமானம் குறைஞ்சிருக்கும், இவ்வளோ காரியங்கள் ஆகுது. சிலவங்களுக்கு இந்த 6 வாரம் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாமல் அவங்க வியாதியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கூடியிருக்கும். அந்த கவலைகள் இருக்கும் அவங்களுக்கு. இல்லை சிலவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிட்டு இருக்குதே, இப்படி வெளியே போனாலும் மிந்தி மாதிரி வாழ முடியலையே, ஒரு கடைக்கு போனாலும் இல்லை சும்மா கீட்டி போனாலும் ஒரு பஸாருக்கு போனாலும் இவ்வளோ தடங்கள் இருக்குது. நம்ம இதை மாஸ்க் போட்டுக்கணும், அது மட்டும் இல்லை தூரத்தில் நிற்கணுன்றாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்ந்தது இல்லையே அப்படின்ட்டு இதெல்லாமே ரொம்ப பேர் இன்னைக்கு ரொம்ப கவலைப்படுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுக்குறாரு. நம்மளும் ஆண்டவர்களுக்கு பலமாக இருக்கணும். இப்படி ஆக போது நம்ம பார்க்க போகிறோம். இது ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லணும். சபையில் உள்ளவங்க சொல்லுவாங்க, அது ஒரு வகையில் ஒரு ஆறுதல் ஏற்படும். ஆனாலும் ஆண்டவர் அவர் சொல்லும் போது நம்மளுக்கு மனசு இன்னமும் அதிகமாக நம்மளுக்கு உற்சாகம் ஏற்படும். ஆண்டவர் இதை செய்கிறாரு. நம்மளுக்கு ஆண்டவர் வார்த்தையை கேட்கறதுக்கு நம்மளும் காத்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நிலைமைகள் இருக்கும் போது ஆண்டவர் இப்போ தான் பேசுவார், இப்போ தான் சொல்லுவார் இந்த மாதிரி வார்த்தைகள்ன்ட்டு நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, பேசிட்டாரு வார்த்தை மூலியமாகவும். அந்த வார்த்தை உயிரும் ஆவியும், நேற்று இன்னைக்கு நாளைக்கு மாறாத வார்த்தை. அந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் பலப்படுத்த விரும்புகிறேன். ஒரு 5 காரியத்தை உங்களுக்கு உணர்த்துறதுக்கு இன்றைக்கு நான் விரும்புகிறேன். முதலாக, ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. இங்கேயும் போல அவர் கூடயே இருப்பன்னு இருக்கிறாரு. அந்த வாக்கு தத்துவமும் கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஜோஷுவா 1:9 இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? மனங்கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ரொம்ப நன்றி சிஸ்டர். பாருங்க, இந்த வசனம் மூலியமா ஆண்டவர் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. சொல்றாரு, நல்லா பலமா இருங்க, நல்லா தைரியமா இருங்கன்றாரு, பயப்படாதீங்கன்றாரு, திகழா வாழாதீங்கன்றாரு. ஏன்னா அவரு இங்கேயும் இப்பயும் இருக்கிறவரா இருக்கிறார். அந்த வாக்கு கொடுக்கிறார். இங்க நீ போயோ அங்கெல்லாமே நான் இருப்பேன்றாரு. இது ஜோஷுவா வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருந்தது. ஏன்னா அவருடைய நிலைமை வந்துட்டு நம்ம மோசாய் காலமாயிட்டாரு. ஜனங்கள் காத்துட்டு இருக்குது மோசாயங்கள்ல. அவங்கள கொண்டு போய் கடை சேர்க்கணுமே. யோதா நதியை தாண்டி கனானத்துக்கு போனோம். அங்கதான் தேனும் பாலும் இருக்குது. இந்த பொறுப்பை நம்ம ஜோஷுவாட கொடுத்துட்டாரு நம்ம தேவன். அவர் நினைக்கிறாரு, என்னடா இது இப்படி இந்த ஜனத்தை நான் கொண்டு சேர்க்கிறது. அந்த ஜனத்தை பத்தி அவர் நல்லா தெரியும். ஆனாலும் ஆண்டவர் கொடுக்குற வாக்குனாது பலமாறு, தைரியமாறுன்றாரு, பயப்படாதுன்றாரு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் கொண்டே சேர்க்கிறவர் அவரு, அழைப்பு கொடுத்தவர் அவரு. இன்னைக்கு நம்மளை மீட்டு தத்தெடுத்து அன்பால அவர் குமாரன் மூலியமா நம்மளை ஏத்துக்கிட்டாரு. பாவத்தை மன்னிச்சு இன்னைக்கு நீதிமானாக்கி நம்ம இதயத்திலே வாசம் செய்யற தேவனா இருக்கிறாரு. கூடயே தான் இருக்கிறாரு. இங்கேயும் போல அவரு. இன்றைக்கு நம்மளுக்கு அதான் சொல்லுவாரு, உங்க நிலைமை என்ன இருந்தாலும் உங்களுக்கு நான் பலப்படுத்த விரும்புறேன், கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நம்ம கூட இங்கேயுமே இந்த நேரத்திலையும் கூடயே இருக்கிறவரா இருக்கிறாரு. இன்னொரு வார்த்தையை பார்ப்போம். உபாகாமம் 31:6. நீங்கள் பலங்கொண்டு திடமனதா இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடனே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். இந்த வசனமும் அதான் சொல்லுது. நல்லா பலமா இருங்க, அவர் கைவிட மாட்டாரு, பயப்பட அவசியம் இல்லை. நம்ம தேவன் இருக்கிறாரு.
இங்கே போனாலும் நம்ம கூடயே இருப்பேன்றாரு. விட்டு போக மாட்டேன்ட்டு அந்த வாக்கம் கொடுக்குறாரு. இந்த வாக்கு கொடுக்குற தேவன் உண்மையானவர், நம்பி நம்ம வாழ முடியும். இப்படி பலமாக இருக்கிறது ஆண்டவர் உள்ளுக்கு. என்ன மாதிரி பிரச்சனைகள் நம்ம அன்னன்னைக்கு நம்ம சந்திச்சாலும் நம்ம மேற்கொள்ள முடியும். ஏன்னா நம்ம தேவன் உயர்ந்தவர், உலகத்தை படைச்சவர். அவரோட வல்லமையானவங்களோ பலமானவங்களோ யாருமே இல்லை. அவர் தான் தேவன். அவர் நம்ம கூட இருக்கிறாரு, தூரத்தில் இல்லை. இன்னைக்கு நம்ம இதயத்தில் வாசம் செய்கிறாரு. சில நேரத்தில் நம்மளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. என்னத்தை செய்கிறது, என்னத்தை சொல்கிறது, இப்படி நடத்துறது. இந்த மாதிரி நேரத்தில் அவர் நம்ம நம்பி வாழ முடியும். அவர் கைவிட மாட்டார். அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஆலோசனை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஒரு வழியை திறந்து கொடுத்து எல்லா காரியங்களும் செய்வார். அவர் நம்ம மாதிரி சோர்ந்து போக மாட்டார். அவர் கடுப்பாயிட மாட்டார். அவர் கொஞ்ச நேரம் நான் படுத்துட்டு அப்புறமா முழிச்சு உங்கள் தேவை சந்திக்கிறேன் அப்படின்னு இல்லை. இப்பயுமே அவர் காத்துட்டு இருக்கிறாரு. பாயிண்ட் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? ஆண்டவர் நம்ம கூடயே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம கூடயே இருந்து நம்மளை பலத்தை கொடுக்கறதுக்கு தேவனாக இருக்கிறாரு. 2வது பாயிண்ட்டு, ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம தேவன் உள்ளுக்கு நம்ம பலமாக இருக்கணும். ஏன் பலமாக இருக்கணும்? நம்மளுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. இது நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 23:11. இந்த வசனத்தில் என்னத்தை நம்ம காண போகிறோம்னா, பவுல் ரொம்பவும் ஒரு உபத்திரத்திலையும் ஒரு கஷ்டமான நேரத்தில் இருக்கிறாரு. அந்த ராத்திரி நம்ம தேவன் பக்கத்தில் வந்து நின்று அவருக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து பலத்தை கொடுக்குறாரு. சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, எனக்கு நீ சாட்சி கொடுக்கணும் ஜெருசலத்தில். அது மட்டும் இல்லை, ரோம்லையும் போய் எனக்கு ஒரு சாட்சா நீ இருக்கணும்ன்ட்டு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறாரு. அந்த வார்த்தையை நம்ம படிப்போம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். இந்த பாருங்க, ஆண்டவர் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது ஒரு 6 வாரமாக ஒன்றும் செய்யாமல் இருக்கிறோமே, MCO அங்கிட்டு இங்கிட்டு போக முடியல, இன்னும் நிலைமையில் இருந்துட்டு இருக்கிறோம், என்ன ஆக போகுது. ஆனாலும் அவர் ராஜ்யத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் இன்னமும் ஒரு திட்டத்தை போட்டு அதை நிறைவேற்றுறதுக்கு ஒரு நிலைமையை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அதை நம்ம இப்பயுமே உணரணும். நம்ம தேவன் நம்மளுக்கு வேலை செய்கிறவராக இருக்கிறாரு. பாருங்க, முதலாக இன்னைக்கு நம்ம ரட்சிப்பு ஆகினதே நம்ம தான் செஞ்ச நாளையா, செய்யாத நாளையா? இல்லையே. கிருபையில அவர் செஞ்ச நீதியான காரியத்தை விசுவாசத்தில் ஏற்றுக்கிட்டோம். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து ஞானசானம், மரணம், உயிரிழப்பதை நம்மளை மீத்தாருன்ட்டு அந்த சுயத்தை கேட்டோம், நம்ம ரட்சிப்பாயிட்டோம். இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையும் கிருபை தான் நடக்குது. நம்ம செய்கிறதுக்கோ செஞ்சனாலேயோ இல்லை. அவர் நம்பி அந்த கிருபை நம்மளை கொண்டே கடை சேர்க்கும். நம்மளுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. என்ன நிலைமையில் இருந்தாலும் கொண்டே சேர்க்கிறது அவர். அந்த திட்டத்தை பூர்த்தி ஆகிறதும் அவர் தான். ஆண்டவர் இன்னமும் செஞ்சுட்டு வராரு. உங்களுக்கு தெரியாது, இப்போ புரியாது உங்களுக்கு. கொஞ்ச நாள் ஆகும்போது நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும்போது தெரியும், ஓ இதுதான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி நேரத்தில் இந்த விஷயத்தை நடத்தியிருக்கிறாரு, என்னை பலப்படுத்தியிருக்கிறாரு, அறிய வச்சிருக்கிறாரு. உலகத்தில் உள்ள பொருள் எல்லாமே எடுத்துட்டாலும் நம்ம ஆண்டவர்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தோல்வி இல்லை, நம்மளுக்கு கவலை இல்லை. ஆண்டு நம்ம கூட இருக்கிறாரு, திட்டத்தை போட்டு நம்ம சொல்லி கொடுத்துருக்குற இந்த பாடத்தை அப்படின்னு நம்ம அதை உணர முடியும். பல காரியங்கள் சொல்லிக் கொடுப்பாரு. அவர் திட்டத்தோடு அவர் செய்வார். நம்ம தேவன் நம்மளை ஏமாற்ற மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். அவர் திட்டத்தை எப்படி துவங்கினாரோ அந்த திட்டத்தை முடிச்சிருவார். மனசை மாதிரி இல்லை, நம்ம ஒரு திட்டத்தை போடுவோம், அரைக்குறையாக தூக்கி போட்டு போயிடுவோம். அவர் அப்படி இல்லை. திட்டத்தை துவங்கினவர் அது முடிக்கிற வரைக்கும் கூடயே இருந்து சரியான முறையில் செஞ்சு நம்மளை பலப்படுத்துறதுக்கு எல்லாம் காரியங்கள் செய்வார். நம்மளுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம உணரும் போது அதை நம்மளை பலப்படுத்தும். இப்படி பாயிண்ட் நம்மளுக்கு அவர் கூட இருக்கிறாரு நம்மளை பலப்படுத்தினுச்சோ அந்த உணர்வு, அதே போல் இந்த வாட்டி அவர் ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறாரு, நம்மளுக்கு செஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த உணர்வில் வாழும் போதும் அது நம்மளை பலப்படுத்தும். 3வது பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். 3வது பாயிண்ட்டு, இப்படி பலப்படுறது இயேசுவுக்கு பலப்படணும்ன்றாரு ஆண்டவர். இப்படி பலப்படுறது இந்த இன்னொரு உணர்வு, இந்த சத்தியத்தையும் நம்ம அறிஞ்சு புரிஞ்சு வாழணும். இயேசு எல்லாமே மேல் கொண்டுட்டாரு. இது வசனம் சொல்லுது. யோவான் 16:33. அந்த வார்த்தையை நம்ம கேட்போம். சிஸ்டர் ஜெசிகா, அதையும் படிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பாருங்க, இயேசு சொல்றாரு, என் உள்ளுக்கு நீங்க சமாதானத்தில் இருங்கன்றாரு. இந்த உலகத்துல பிரச்சனை இருக்கும், பல மாதிரியான உபத்திரங்கள் இருக்கும், ஆனாலும் சந்தோஷமா இருங்கன்றாரு.
உற்சாகமா இருங்கன்றாரு. ஏன்னா அதை நான் மேல் கொண்டுட்டேன்றாரு. நம்ம தேவன் கொடுக்குறாரு இந்த வாக்கு. இதை நம்ம நம்பி வாழும்போது நம்மளுக்கு இன்னாம என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ஆண்டவர்களுக்கு பலமா வாழ முடியும். ஏன்னா நம்ம தேவன் உலகத்துக்கு வந்து பிசாசனுடைய கிரைகளை அழிச்சிட்டாரு, மேல் கொண்டுட்டாரு. இந்த சத்தியத்தை நம்ம அறிஞ்சு வாழும்போது நம்ம பலமா வாழ முடியும். ஆமாம், உலகத்தில் வாழும்போது பல பிரச்சனைகள் ஏற்படும். யாருக்கு தான் இல்லை? வீடுக்கு வீடு வாசப்படி இருக்கிற போது அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அப்போ தான் நம்ம விசுவாசத்தில் வாழ முடியும். அந்த விசுவாச வாழ்க்கை என்னது? ஆண்டவர் மேல் கொண்டுட்டாரு அப்படின்ட்டு அவர் உள்ளுக்கு நம்ம வாழும்போது நம்ம அந்த நன்மைகளை பார்க்க முடியும். தேர்ந்தெடுத்தவர்கள் நம்ம ஆச்சரியப்படக்கூடாது. என்னடா உலகத்தில் அப்படிலாம் ஆகிட்டு இருக்குது, உலகத்துக்கு தெரியாது, அதுங்க தலைக்கீழால் நடந்துட்டு இருக்குதுங்க புரியாமல். ஏன்னா அவங்க ஆண்டவர் இல்லாதவங்க, அவங்களோட சிந்தையெல்லாம் இருண்டு போயிருக்குது, மரணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆவியில். நம்ம உயிரானவங்க, நம்மளுக்கு தெரியுது. நம்ம மனசை இழந்துடக்கூடாது. நம்ம நம்பிக்கையாக பலமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். நம்ம தேவன் பெரியவர், நம்ம உள்ளுக்கு இருக்கிறவர் பெரியவர். வெளியே இருக்கிறவன் பிசாசானவன் தோக்கப்பட்டவன், ஆண்டவர் அழிச்சிட்டாரு. அந்த நம்பிக்கையில் வாழும்போது அவர் எப்படி நம்மளுக்கு மேல் கொண்டாரோ நம்மளும் அதே வகையில் வாழ்கிறதுக்கும் வாய்ப்பு ஆகும். நம்ம உணரணும், நம்ம தேவன் உயர்ந்தவர், படைச்சவர், ஆள்றவர். இந்த வருஷம் நம்மள அரசால சொல்லியிருக்காரு, சும்மா சொல்லுவாரா? செய்ய முடியும், நம்மனால மேல் கொண்டுட்டாரு அப்படின்னு அந்த உணர்வில் வாழும்போது தான் நம்ம அரசால முடியும். இயேசு நம்மளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாமே செஞ்சிட்டாரு. இந்த நீதியான சுயசம் மூலியமாகவும் ஜலம், ரத்தம், ஆவி, இந்த 3 சாட்சிகள் இதயத்தில் இருக்கும்போது ஆவியானவரே கூட இருந்து நம்மளுக்கு அந்த பலத்தை கொடுத்து அவர் நம்ம கூடயே இருந்து மேற்கொள்றதுக்கும் வழி நடத்துவார். இன்னொரு காரியத்தை நம்ம இன்னைக்கு அறிஞ்சிட்டோம், இப்படி நம்ம பலமாக இருக்கிறதுன்ட்டு. அடுத்தது 4வது, இது இன்னொரு முக்கியமான காரியம். 4வது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஏன் நம்ம பலமாக இருக்க முடியும், ஏன் நம்ம பலமாக இருக்கணும்? ஏன்னா இயேசு நம்மளுக்கும் அப்பாவுக்கும் அந்த உறவை திருப்பியும் பலப்படுத்திட்டாரு. இன்னைக்கு நம்ம ஒன்றா இருக்கிறோம். அப்பா ஒரு காலத்தில் நம்ம பாவத்தில் வாழும்போது நம்மளை வெறுக்கலை, நம்மளை நேசிச்சாரு. ஆனால் நம்ம அவரை அறியாதனால ஒரு தீமையான இதயத்தில் வாழ்ந்துக்கிருந்தோம். அந்த உறவு ரத்துப்பட்டுருச்சு, ஏன்னா பாவம் இடையில வந்துட்டனால. ஆனால் இயேசு உலகத்துக்கு வந்து அவர் அந்த பாவத்தை சுமந்து யோதா நதியில் ஞானசனம் மூலியமாக மரணத்தையும் ஏற்றுக்கிட்டு அந்த சம்பளத்தை கட்டி அந்த பழைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டிட்டனால நம்மளுக்கு இன்றைக்கு உறவை திருப்பியும் ஒன்றா கூடுறதுக்கு வழி நடத்திட்டாரு. நீங்கள் நம்ம ஒன்றா இருக்கிறோம். இந்த கூடினதை பிரிக்கிறதுக்கு உலகத்தில் ஒன்றுமும் இல்லை, ஒரு சத்தியம் இல்லை. இது நான் சொல்லல, ரோமர் 8:35 ஆண்டவரே நம்மளுக்கு இந்த வார்த்தையை கொடுத்து பலப்படுத்துறாரு. பாப்போம் அதையும். உமது நிமித்தம் எந்நேரமும் கொலைப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசம், மோசமோ, பட்டயமோ? பாருங்க, இந்த வார்த்தை மூலியமா நம்ம இன்னொரு காரியத்தை நம்ம இன்னைக்கு உணர்ந்திருக்கிறோம். என்னதுன்னா, ஆண்டவர் அன்பு உயர்ந்த அன்பு. அந்த அன்புல இருந்து நம்மள யாருமே பிரிக்க முடியாது. உலகத்துல ஒண்ணுமே இல்லை, ஆண்டவரோட அந்த சக்தி இல்லை. ஏன்னா ஆண்டவர் அன்பு உயர்ந்தது. என்ன நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை ஆகினாலும், வீட்டிலையோ குடும்பத்தார்களையோ பணப்பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ பிள்ளைங்க பிரச்சனையோ வியாதியோ, ஆண்டவர்கிட்ட அன்புல இருந்து நம்மளை பிரிக்க முடியாது. என்னதுன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்மள கொஞ்ச நேரம் ஒதுங்கி வாழ்றதுக்கோ விசுவாசத்தை இழந்துறதுக்கோ இந்த மாதிரி நிலைமைகளாகும். பிசாசு இதெல்லாமே பயன்படுத்தி நம்ம சிந்தையை கெடுத்து ஆண்டவருடைய உறவை ஒட்ட பார்ப்பான். இல்லை, ஆகாதுன்றாரு தேவன். ஏன்னா அவருடைய அன்பு நம்மளை பாதுகாப்பு கொடுக்கும். அந்த அன்பை ஆவியினர் மூலியமா நம்ம இதயத்தில் எப்பயுமே ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா நம்ம தேவன் அவருடைய வல்லமை நம்மளை பாதுகாப்பு கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அவர் நம்மளை நேசிக்கிறாரு. இந்த தேவன் ஒரு பொருளை கொடுத்து நம்மளை மீட்கல, பரலோகத்தில் உட்காந்துக்கிட்டு நான் உங்களை மீத்துட்டேன் அப்படின்னு சொல்லல. அவரே கீழே வந்து உலகத்துக்கு கன்னி வயித்துல பிறந்து ஒரு மனுஷனாகி அவரே நம்ம பாவத்தை சுமந்து எல்லாமே செஞ்சுட்டு போனவராக இருக்கிறாரு. அப்படி உயிரே கொடுத்து மீத்த தேவன் இந்த பிரச்சனையை நம்மளுக்கு தீர்க்க மாட்டாரு. நம்மளை பாதுகாப்பு கொடுத்து நம்ம சந்தோஷத்தை கொடுத்து நம்ம பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையை சரியான முறையில் அமைச்சு கொடுக்க மாட்டாரு, செய்வார். பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும் இல்லை, நம்ம பொருளாகத்தை சந்திப்பார், நம்மளுக்கு வழியை காமிப்பார், நம்மளுக்கு உதவியும் செய்வார். நல்ல தேவன். இந்த உலகத்தில் இவ்வளோ படைச்சது இருக்குது, இன்னும் படைச்சது கூட நம்ம
ஆண்டவருடைய அன்பிலிருந்து நம்மளை பிரிக்கவே முடியாது. கவலைப்படாதீங்க. வேலைக்கெல்லாம் பிரச்சனை இருந்தாலும், வீட்டில் பிரச்சனை இருந்தாலும், இல்லை உங்கள் உடலில் சில வியாதிகளோ பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா அந்த அன்பு நம்மளை பாதுகாப்பு கொடுத்து, எப்பயுமே சமாதானத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஆண்டவரே நம்மளை உற்சாகத்தை கொடுத்து, அவர் அன்பால் கைவிடாம நம்மளை பலத்தை கொடுத்து வாழ வைக்கிற தேவனா இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 5வது வந்துட்டோம், கடைசியானது. அது முடிஞ்சு நான் இன்னும் சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 5வது பாயிண்ட். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பென்சிலோ ஒரு பேப்பர் வச்சுக்கணும், புஸ்தகமும் வச்சுக்கணும். வச்சுக்கும் போது இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நேரம் வரும்போது அதை பார்க்கும்போது ஒரு ஊக்கம் ஏற்படும். 5வது, இயேசுவே நம்மளை பலப்படுத்துகிறாரு. யார் பலப்படுத்துகிறா? பலமாக இருக்கணும்ன்றாரு. பி ஸ்ட்ராங் இன் த லார்ட். ஏன் சொல்கிறாரு அப்படி? ஏன்னா இயேசுவே நம்மளை பலப்படுத்துகிறாரு. இது நான் சொல்லல, இது ஏசாயா 12:2 பார்ப்போம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பி இருப்பேன். கர்த்தராக யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். இந்த வசனம் நல்லா உணர்த்துது. ரட்சிப்பே நம்ம தேவன் தான். காட் இஸ் மை சல்வேஷன். அப்படி இருக்கும்போது அவரை நம்பி பயம் இல்லாமல் வாழணும். ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு பலத்தை கொடுக்குறவர். நம்ம ரட்சிப்பே அவர் தான். அந்த வசனம் மட்டும் இல்லை, இன்னும் வசனத்தையும் பார்க்க போகிறோம். ஏசாயா 41:10. வாங்க சிஸ்டர் ஜெசிகா, அந்த வசனத்தையும் படிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனம் ஒரு அற்புதமான வசனம். நான் இப்பயுமே இதை பயன்படுத்துவேன். இப்போ எனக்கு மனசு கொஞ்சம் கவலையாவோ பயமாவோ மனசில் கொஞ்சம் சோர்ந்து போன மாதிரி இருந்தாலோ நான் இந்த வசனத்தை இப்பயுமே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு ராவும் பகல் நான் பயன்படுத்துவேன். இது சொல்லும் போது எனக்கு ரொம்ப உற்சாகப்படும், ஊக்கப்படும். நான் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதன்றாரு, நான் உன் கூடயே இருக்கிறேன்றாரு. திகழாதே, நான் உன் தெய்வன்றாரு. நான் உனக்கு பலத்தை கொடுப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நீதியான கையாலேயே உன்னை நான் தற்காக்குவேன்றாரு. அப்படி உள்ள தெய்வன் கைவிடுவாரா? அது சொல்லும் போது எனக்கு மனசு ரொம்ப ஆறுதல் ஏற்படும். நம்ம நினைக்கிறோம் நம்மளே சொந்தமாக பலப்படுத்திக்கணும்ன்ட்டு. இல்லை, அப்படியே போட்டிருக்க வசனம், அவரு பலப்படுத்துவன்றாரு. நம்மளால பலப்படுத்திக்க முடியாது. அவர் உள்ளுக்கு நம்ம பலப்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம சொந்தத்தில் பலப்படுத்திக்க முடியாது. மாம்சத்தில் என்ன மாதிரி செஞ்சாலும் கவலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்பப்போ சிந்தையில் அந்த கவலை வந்து நம்மளை தாக்கும். ஆனால் அவர் உள்ளுக்கு பலப்படுத்தும் போது அந்த பயத்தை ஒதுக்கிட்டு அவர் வார்த்தை இடம் கொடுத்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இப்பயுமே அதை தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது? அவர் நம்மளை பலப்படுத்துறாரு. இது நம்ம அறியணும். பாருங்க, உதாரணத்துக்கு நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து வரும்போது நம்ம தேவன் சோப்பு சமுத்திரத்தையே பிரிச்சாரு. அது சாதாரணமாக ஒரு மனசை செய்ய முடியுமா? அந்த பகுதி வரணுமே, தாண்டி கொண்டாந்தாரா இல்லையா மோசாய் மூலியமா? அதே போல் யோதா நதிக்கு வந்துட்டாங்க. அந்த பக்கத்து போனாதான் தேனும் பாலம் இருக்குது. தாண்டி போக முடியுமா? அவ்வளோ பெரிய ஒரு நதி அது. அந்த நேரத்தில் தண்ணி ரொம்ப, நம்ம தெய்வன் கொண்டு போய் அங்கிட்டு சேர்த்துட்டாரா இல்லையா? அதுவும் ஒரு அதிசயம் தானே. தண்ணியே நிப்பாட்டிட்டார, 2 பக்கட்டும் தரையில் நடக்க வச்சார. நம்ம தெய்வன் தான் நம்மளை பலப்படுத்துகிறவர். அது பழைய ஏற்பாடு. நீங்கள் சொல்லுவீங்க, ஆமாம் பாச, அதெல்லாம் பழைய கதை. புதிய ஏற்பாடுலையும் இவ்வளோ காரியங்கள் செஞ்சுருக்கிறாரு. வேதத்தில் படிக்கும் போது சுயசேஷத்தில் ஆண்டவர் உலகத்தில் இவ்வளோ காரியங்கள் செஞ்சார். இயற்கை செஞ்சார், இன்னைக்கு ஆவிலும் செய்கிறாரு. அன்னைக்குள்ள அந்த அற்புத தெய்வன் இன்னைக்கும் அற்புதம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அவர் உள்ளுக்கு நம்ம பலப்பட்டு அவர் உள்ளுக்கு நம்ம நம்பி வாழும் போது இந்த மாதிரியான அற்புதத்தை நம்ம காண முடியும், உணர முடியும், ருசிக்க முடியும், அறிஞ்சி வாழ முடியும். இந்த காரியத்தை உங்களை நான் பலப்படுத்த விரும்புகிறேன். அதுக்கு முந்தி ஒரு 3 காரியத்தை உங்களை நான் சுருக்கமாக சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். ஏன் சிலவர்கள் நம்ம மாதிரி தேர்ந்தெடுத்தவங்க வார்த்தையை உச்சரிக்கிறோம், அறிக்கையை செய்கிறோம், அப்பப்போ சபைக்கு வரோம், தசபாகங்கள் கொடுக்குறோம், காணிக்கை கொடுக்குறோம், எல்லாமே செய்கிறோம். செஞ்சாலும் ஏன் சிலவர்களுக்கு அந்த மாதிரி மேற்கொண்டு வாழ முடியுது, இப்பயுமே ஆண்டவர்களுக்கு பலமாக இருக்க முடியுது, சிலவர்களுக்கு ஏன் அந்த மாதிரி பலமாக இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் சோதிச்சு பார்த்துருக்குறீங்களா? நான் இதெல்லாமே ஆராய்ஞ்சு பார்ப்பேன் நான், ஏன் அப்படி இருக்கிறாங்கன்ட்டு. ஏன்னா சிலவங்களுக்கு இப்படி பூரா தெரியல. இது உள்ளுக்கு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு ஆவிக்குறி வாழ்க்கையில் இப்படி நம்ம பூந்து வாழ்கிறது சிலவங்களுக்கு பூர முடியல. எல்லாமே தெரியுது அவங்களுக்கு. ஜலம்ன்றாங்க, ரத்தம்ன்றாங்க, 3 சாட்சின்றாங்க, நீதிமான் ஆயிட்டுன்றாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னமும் ஒரு விடுதலை இல்லை. வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, ஒரு விடுதலை இல்லை. ஏன்? உள்ளுக்கு பூரம் இல்லை. இது ஒரு உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த உலகம் நோவா காலத்தில்
ஆண்டவர் நோவா மூலியமா சொன்னாரு, ஒரு தீர்ப்பு ஏற்பட போகுது. ஆண்டவர் சாபம் உங்க மேல இருக்கிறனால நீங்க எல்லாமே மரணமாக போறீங்க. ஒரு பெரிய மழை வந்து ஜலத்தால நீங்க அழிய போறீங்கன்னாரு. ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கறதுக்கு என் மூலியமா பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த பேழையை நான் கட்டிட்டு இருக்கிறேன். அந்த நேரம் வரும்போது இந்த பேழை வந்து பூந்துக்குங்கன்றாரு. அந்த பேழை என்னது? என்ன சம்பவம் இன்னைக்கு? பேழையும் இயேசுவும் ஒன்று தான். பேழை வந்து சபை, இயேசுவும் ஒன்று தான். ஏன்னா 3 அடுக்கு இருந்தது. அப்பா, குமாரன், ஆவியானவர். அது உள்ளுக்கு வந்து பூந்துக்கணும். அது உள்ளுக்கு பூந்தவங்க தானே தப்பிச்சாங்க அன்னைக்கு 8 பேர். பூராதவங்க என்ன ஆயிட்டது? எல்லாமே அழிஞ்சிட்டாங்க. அந்த ஜலம் அவங்களை அழிச்சிருச்சு. அதே ஜலம் அந்த பேழை மேலே உயர்த்தி 8 பேரை காப்பாத்திருச்சு. இன்றைக்கு அது என்ன அர்த்தம்? ஆவியில ஞானஸ்தானம். இன்னைக்கு ஞானஸ்தானம் மூலியமா நம்ம வார்த்தை மூலியமா நம்ம கீழ்பட்டு இந்த மாதிரி யோவான் ஸ்நானகன் கையை வச்சு பாவத்தை இயேசு மேலே சுமக்கும் போது நம்மளையும் சுமத்துட்டாரு. நம்ம தான் பாவம், பாவ சுபாகத்திலே பிறந்தோம், பாவ சுபாகத்தில் பாவத்தை செய்கிறோம். நம்ம அப்படி இருக்கும்போது அன்றைக்கு கையை வச்சு அவர் சுமக்கும் போது நம்ம செஞ்ச பாவ காரியங்கள் மட்டுமில்லை, நம்மளையும் சேர்த்து அவர் உள்ளுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்துட்டாரு. அப்படி தான் நம்ம இயேசு உள்ளுக்கு பூர முடியும். பூர்றது முக்கியம். அங்கே பூராமல் அந்த விசுவாசத்தில் நம்ம ஒன்றுமே அணிவிக்க முடியாது. அன்னைக்கு பூந்தது முக்கியம். பூந்தாதான் நம்ம அவரோட அளவில்லாத அன்பு, அளவில்லாத கிருபை, அவரோட அளவில்லாத தயவு இதெல்லாமே நம்ம அணிவிக்கிறதுக்கு ஏற்படும். இல்லாட்டினா ஒன்றுமே இல்லை. வெளியே இருந்துக்கிட்டு இப்போ ஒரு சாப்பாடு மேசையை வச்சுக்கிட்டு, ஓய் சாப்பாடு நல்லா இருக்குதே, அப்படிதான் ருசியாக இருக்கிற மாதிரி தெரியுதே, அப்படிலாம் ஆக்கி வச்சுருக்கிறாங்களே, இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது சாப்பிட்றது இல்லை. சாப்பிட்றதுக்கு கையை வச்சு அதை எடுத்து வாயில் போட்டதான்னு சாப்பிட முடியும். அது செய்ய முடியாது. ஏன்னா உள்ளுக்கு பூராதவங்க அவங்க. இன்றைக்கு உங்களுக்கு நம்மளுக்கு இந்த சபையில் சரியான முறையில் சொல்லிக் கொடுத்துருக்கோம். இப்படி பலமாக இருக்கிறது இயேசுவுக்கு, அது உள்ளுக்கு பூர்ணம். ஞானஸ்தானத்தில் விசுவாசத்தில் நம்ம உள்ளுக்கு பூரும் போது எல்லாம் வாக்கு தத்துவங்களும் நம்ம வாழ்க்கையில் கேர் செய்யும். 2வது காரியம், பூர்றது ஒன்று. சில தேர்ந்தெடுத்தவர்கள் பூந்துட்டாங்க. நம்ம தமிழ் சபையில் இருக்கிறாங்க ரொம்ப பேர் பூந்தவங்க. ஞானஸ்தானத்தை விசுவாசித்து இன்னைக்கு பூந்து இருக்கிறாங்க, ஆண்டு உள்ளுக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க, என்னது என்ன பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாமே ஆயிட்டது, ஆண்டவர் வந்தார், மீட்டார், அழிச்சிட்டாரு, பிசாசை தோக்க வச்சுட்டாரு, இந்த உலகத்தில் எல்லாமே கொடுத்துட்டாரு, மேல் கொண்டுட்டாரு. ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒன்றுமே அந்த மாதிரி ஆகலையே பாஸ்டர், எல்லாமே செஞ்சிட்டாரு. ஆனால் இந்த உலகத்தில் செய்யாத போல இருக்குது. ஏன்னா இது செஞ்சதை நம்ம அணிவிக்கணும்னா விசுவாச வாழ்க்கையில் வாழணும். ஆங்கிலத்தில் த ரேம் ஆஃப் ஃபெய்த். இப்போ உதாரணத்துக்கு உலகத்தில் காசு இல்லாமல் ஒரு பொருளை வாங்க முடியாது. அதே போல் ஆவி உலகத்துக்கு என்னது? அது பணம், விசுவாசம். அந்த விசுவாசத்திலே வாழும் போது தான் நம்ம அவர் செஞ்சதெல்லாமே அணிவிக்க முடியும் இந்த உலகத்தில். அதான் ஒரு ராஜ்ய வாழ்க்கை, அந்த விசுவாச வாழ்க்கை. அந்த விசுவாசத்தில் தான் அவரை நம்ம பிரியப்படுத்த முடியும். விசுவாசத்தில் தான் எல்லா வாக்கு தத்துவத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கை முக்கியம். துவக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் மாம்ச வாழ்க்கை இல்லை, செய்கை இல்லை, செஞ்சு பெற்றுக்கொள்றது இல்லை. விசுவாசத்தில் தான் நம்ம கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். இது ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு. ஆண்டவர் உண்மையானவர். இந்த விசுவாச வாழ்க்கையில், நீதியான விசுவாசத்தில் நம்ம எப்பயுமே சிந்தையை அமைச்சிக்கிட்டு அது உள்ளுக்கே வாழும்போது நீங்கள் பாருங்கள், இதெல்லாமே ஆகும். உலகம் அப்படி இல்லை. உலகம் விசுவாசத்தில் வாழல, அது சொந்தத்தில் வாழ்ந்துட்டு போகுது. நம்ம விசுவாசத்தில் ஆண்டவர் உள்ளுக்கு, நான் இன்னைக்கு புதிய ஜீவன், பழசுக்கு நான் மரணம் ஆகிட்டேன், இன்னைக்கு வாழ்கிறது அவர் உயிரில் வாழ்கிறேன் அப்படின்னு நம்மளே உணர்த்தி அறிஞ்சிக்கிட்டு அந்த சத்தியத்திலேயே வாழும் போது நீங்கள் பாருங்கள், அதான் ஒரு விசுவாச வாழ்க்கை. எல்லாம் காரியங்களும் ஆகும். இந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த 3வது காரியம் என்னதுன்னா, நிலந்து இருக்கணும். இருக்க விடுவானவன் பிசாசனவன் விடமாட்டான். சிந்தையை கெடுத்து உலகத்துள்ள காரியத்தை பயன்படுத்தி ஆசைகளை கொடுத்து காமத்தை கொடுத்து எண்ணங்கள், நம்மளோட பார்வை, காதில் கேட்கறது, தொடுறது, ருசிக்கிறது, வாசம் எடுக்கிறது, இதெல்லாமே பயன்படுத்தி அவன் இப்பயுமே அங்கே தான் இழுப்பான். இப்படி ஒரு கடலில் அலை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது, அதே போல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம மாம்ச சரீரத்தை. அந்த மாம்ச சரீரத்திலிருந்து அந்த பாவ சுபாகத்தை மூட்டி விடுறதுக்கு அவன் இப்பயுமே அங்கே தான் இழுக்கிறான். ஆனாலும் மேற்கொண்டு இப்பயுமே நம்ம சிந்தையை ஆவி உள்ளுக்கே நிலந்து இருக்கிறதுக்கு அது நம்ம எடுக்கிறோம் அந்த முயற்சி. அந்த நிலந்து அவர் உள்ளுக்கே நம்ம இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுத்து அதில் வாழை கற்றுக்கிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு அதிலே வாழை தோங்கும் போது நீங்கள் பாருங்கள், இந்த 3 ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்களே, இது உங்களுக்கு வழியை காமிச்சு நல்லா இயேசு உள்ளுக்கு பலமாக வாழ்கிறதுக்கும் வழி நடத்தும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள பாடம் ஒரு முடிவு கொண்டாந்தாச்சு.
நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக அந்த 5 காரியத்தை மறக்க மாட்டீங்க. நினப்பு மூட்டிக்கிட்டு இப்பயுமே அதில் வாழணும். நீங்கள் இந்த 5 காரியம் நம்ம நல்லா பலமாக இருக்கிறது ஏன் ஆண்டவர் எல்லாமே செஞ்சு நம்மளை கொடுத்துட்டாரு. அந்த 5 காரியத்தை எப்படி ஜெயத்தில் வாழ்றது, இந்த 3 ரகசியத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. முதலாக பூர்ணத்துக்கு தெரியும் நம்மளுக்கு நல்லா. இப்படி விசுவாச உலகத்தில் வாழ்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நிலந்து இருக்கிறதும் நம்மளுடைய அழைப்பு. இந்த வாரம் இந்த பாடம், அடுத்த வாரம் இன்னொரு காரியத்தை நம்ம இப்படி பலப்படுறதுக்கு அதையும் நம்ம கற்றுக்க போகிறோம். நல்லா வாஞ்சமாக